சிவராத்திரி 2025 மகா சிவராத்திரி என்பது ஒவ்வொரு ஆண்டும் சிவபெருமானை கௌரவிக்கும் வகையில் கொண்டாடப்படும் ஒரு இந்து பண்டிகையாகும். இந்த நாள் சிவனின் திருமண நாளை குறிக்கிறது. குளிர்காலத்தின் இறுதியில், பிப்ரவரி பிற்பகுதியில் அல்லது மார்ச் மாத தொடக்கத்தில், அல்லது கோடை காலம் வருவதற்கு சற்று முன்பு இந்த நாள் வருகிறது. இந்துக்களுக்கு இது ஒரு பெரிய பண்டிகையாகும். இது ஒருவரின் வாழ்க்கையில் இருளையும் அறியாமையையும் போக்க பிரார்த்தனை செய்யப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் இந்த மங்களகரமான நிகழ்வு பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படும் மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானை கௌரவிக்கும் ஒரு இந்து பண்டிகையாகும். இது சிவனின் இரவு என்றும் அழைக்கப்படுகிறது, மேலும் இது பெரும்பாலான இந்திய மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா பால்குண மாதத்தில் அமாவாசையின் 14ஆம் தேதி இரவு வருகிறது. இது ஆங்கில நாட்காட்டியின்படி மார்ச் மற்றும் பிப்ரவரி மாதங்களுடன் ஒத்துப்போகிறது. பக்தர்கள் இரவும் பகலும் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுகிறார்கள். மகா சிவராத்திரியின் முக்கியத்துவம். மகா சிவராத்திரி என்பது ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்ட ஒரு இந்து பண்டிகையாகும். இது உண்ணாவிரதம் மற்றும் தியானம் மூலம் இருள் மற்றும் வாழ்க்கையின் தடைகளை வென்றதை குறிக்கிறது. இந்த மங்களகரமான சந்தர்ப்பம் சிவபெருமான் மற்றும் சக்தி தேவியின் தெய்வீக சக்திகளின் சங்கமத்தை குறிக்கிறது. இந்த நாளில் பிரபஞ்சத்தின் ஆன்மீக சக்திகள் மிகவும் சக்திவாய்ந்தவை என்று நம்பப்படுகிறது. மகா சிவராத்திரி அனுசரிப்பு என்பது உண்ணாவிரதம், சிவபெருமானை பற்றிய தியானம், சுயபரிசோதனை, சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவித்தல் மற்றும் சிவன் கோயில்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. பகல் நேரத்தில் கொண்டாடப்படும் பெரும்பாலான இந்து பண்டிகைகளைப் போலல்லாமல் சிவராத்திரி இரவில் கொண்டாடப்படும் ஒரு தனித்துவமான பண்டிகையாகும். மகா சிவராத்திரியுடன் தொடர்புடைய பல புராணக்கதைகள் உள்ளன, மேலும் அதன் முக்கியத்துவம் லிங்க புராணம் உட்பட பல்வேறு புராணங்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த நூல்கள் மகா சிவராத்திரி விரதம் கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தையும், சிவபெருமானுக்கும் அவரது குறியீட்டு பிரதிநிதித்துவமான லிங்கத்திற்கும் மரியாதை செலுத்துவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகின்றன. ஒரு புராணத்தின் படி இந்த இரவில்தான் சிவன் தாண்டவ நடனத்தை நிகழ்த்தினார். இது படைப்பு மற்றும் அழிவின் சக்திவாய்ந்த மற்றும் தெய்வீக வெளிப்பாடாகும். பக்தர்கள் சிவ துதிகளை பாடுகிறார்கள், வேதங்களை ஓதுகிறார்கள், எல்லாம் வல்லவர் நிகழ்த்தும் பிரபஞ்ச நடனத்தில் அடையாளமாக பங்கேற்கிறார்கள் மற்றும் அவரது சர்வவியாபித்துவத்தை கொண்டாடுகிறார்கள். மற்றொரு புராணக்கதை இந்த நாளில் நடந்ததாக கூறப்படும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணத்துடன் தொடர்புடையது. இந்த அம்சம் திருமணமான தம்பதிகள் மற்றும் நல்ல கணவரை தேடும் திருமணமாகாத பெண்களுக்கு இந்த விழாவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆக்குகிறது. மகா சிவராத்திரி பூஜை சடங்குகள். மகா சிவராத்திரி பூஜை அதிகாலையில் தொடங்குகிறது. பக்தர்கள் சூரிய உதயத்திற்கு முன் குளித்து, புதிய ஆடைகளை அணிந்து சிவன் கோயில்களுக்கு செல்கிறார்கள். இந்த நாள் பெண்களுக்கு விதிவிலக்கான முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர்கள் பாரம்பரிய மகா சிவராத்திரி பூஜையில் தண்ணீர், பால், பெல் இலைகள் மற்றும் பெர் அல்லது ஜூஜு பழம் போன்ற பழங்களை தூப குச்சிகளுடன் சேர்த்து பங்கேற்கிறார்கள். அவர்கள் சிவலிங்கத்தை சுற்றி 3 அல்லது 7 சுற்றுகள் சுற்றி வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து பால் ஊற்றி, இலைகள், பழங்கள் மற்றும் பூக்களை அர்ப்பணிக்கிறார்கள். இவை அனைத்தும் தூப குச்சிகளால் வழிபடுகின்றன. மகா சிவராத்திரி பூஜை 6 குறிப்பிடத்தக்க கூறுகளை உள்ளடக்கியது, ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான பொருளை குறிக்கின்றன. சிவலிங்கத்தை தண்ணீர் மற்றும் பாலால் குளிப்பதோடு, பெல் இலைகளை காணிக்கையாக வைப்பதும் ஆன்மாவை சுத்திகரிப்பதை குறிக்கிறது. குளித்த பிறகு குங்குமம் பூசுவது நல்லொழுக்கத்தை குறிக்கிறது. வழிபாட்டின் போது பழங்களை வழங்குவது ஆசைகள் நிறைவேறுவதையும் நீண்ட ஆயுளையும் குறிக்கிறது. ஊதுபத்திகளை எரிப்பது செல்வத்தின் அடையாளமாகும். வெற்றிலை என்பது உலக ஆசைகளிலிருந்து பெறப்பட்ட மனநிறைவை குறிக்கிறது. விளக்குகளை ஏற்றுவது ஞானத்தையும் அறிவையும் அடைவதை குறிக்கிறது. இந்த விழாவின் மையக்கூறுகளில் ஒன்று, சிவன் கோயில்களில் இரவு முழுவதும் நடைபெறும் விழிப்புணர்வாகும். இது பக்தர்களால் ஜாக்ரன்ஸ் ஏற்பாடு செய்ய வழிவகுக்கிறது. இதன் விளைவாக மகா சிவராத்திரி இரவில் கோயில்கள் ஓம் நம சிவாய என்ற மந்திரங்களால் எதிரொலிக்கின்றன. அதே நேரத்தில் ஆண்களும் பெண்களும் சிவபெருமானை கௌரவிக்கும் வகையில் பக்தி பாடல்களை பாடுகிறார்கள். மகா சிவராத்திரி விரதத்தின் பின்னணியில் உள்ள புராணக்கதை. மகா சிவராத்திரி புராணக்கதைகளால் நிறைந்துள்ளது. அவற்றில் மிகவும் பிரபலமானது சிவபெருமானை தனது கணவராக பெற பார்வதி தேவி மேற்கொண்ட கடுமையான தவத்தின் கதை. புராண கணக்குகளின்படி அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு காரணமாக பால்குண மாதத்தின் இருண்ட 15 நாட்களில் 14ஆம் நாளில் சிவனும் பார்வதி தேவியும் திருமணத்தில் இணைந்தனர். மகா சிவராத்திரிக்கு கூறப்படும் மகத்தான முக்கியத்துவம் மற்றும் மங்களகரமான தன்மைக்கு இதுவே அடிப்படை காரணம். கருட புராணம் இந்த நாளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் ஒரு வித்தியாசமான கதையை வழங்குகிறது.
இந்த புராணத்தின்படி ஒரு வேட்டைக்காரன் தனது விசுவாசமான நாயுடன் வேட்டையாடுவதற்காக காட்டிற்குள் சென்றான். ஆனால் வெறுங்கையுடன் திரும்பினான். களைப்பும் பசியும் அடைந்த அவன் ஒரு குளத்தின் அருகே ஓய்வெடுத்தான். அங்கு ஒரு வில்வ மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கத்தை கண்டான். ஓய்வு தேடி அவன் மரத்திலிருந்து சில இலைகளை பறித்தான். தற்செயலாக அவற்றில் சில சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. அவன் கால்களை சுத்தம் செய்ய குளத்திலிருந்து தண்ணீரை தெளித்தான். கவனக்குறைவாக சிலவற்றை சிவலிங்கத்தின் மீது தெளித்தான். இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கும்போது அவரது அம்புகளில் ஒன்று அவரது பிடியிலிருந்து நழுவி சிவலிங்கத்தை இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கும்போது அவரது அம்புகளில் ஒன்று அவரது பிடியிலிருந்து நழுவி சிவலிங்கத்தின் முன் வணங்க தூண்டியது. தற்செயலாக அவர் சிவராத்திரி நாளில் முழு சிவ பூஜை செயல்முறையையும் முடித்திருந்தார். அவரது மறைவுக்குப் பிறகு யமனின் தூதர்கள் அவரது ஆன்மாவை கைப்பற்ற வந்தபோது சிவனின் பரிவாரங்களிலிருந்து தேவர்களும் அவரை பாதுகாக்க வந்தனர். இந்தியாவில் மகா சிவராத்திரி எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? இந்த மங்களகரமான நிகழ்வு வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் பிராந்தியங்களில் வெவ்வேறு வழிகளில் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் அண்ணாமலை கோவிலில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. சிவபெருமான் பக்தர்கள் மலையின் உச்சியில் அமைந்துள்ள சிவன் கோவிலைச் சுற்றி 14 கிலோமீட்டர் வெறுங்காலுடன் கிரிவலம் அல்லது கிரி பிரதட்சிணையில் பங்கேற்கின்றனர். மண்டி நகரம் மண்டி கண்காட்சியை நடத்துகிறது. இங்கு இந்தியா முழுவதிலுமிருந்து பக்தர்கள் குவிகிறார்கள். இந்த நாளில் சுமார் 200 இந்து கடவுள்கள் மற்றும் தெய்வங்கள் மண்டியில் கூடுவதாக நம்பப்படுகிறது. மேற்கு வங்காளத்தில் திருமணமாகாத பெண்கள் ஒரு சிறந்த கணவரை தேடுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட பிரார்த்தனைகளைச் செய்ய புனித தலமான தாரகேஸ்வருக்கு செல்கிறார்கள். பெண் பக்தர்கள் சிவலிங்கத்தை பாலில் நீராடி தங்கள் மகன்கள் மற்றும் கணவர்களின் நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்து புராணங்களின்படி சிவனின் மனைவி பார்வதி தனது கணவருக்கு தீங்கு விளைவிக்கும் எந்தவொரு தீமையையும் விலக்க இந்த நாளில் பிரார்த்தனை செய்தார். அப்போதிருந்து மகா சிவராத்திரி பெண்களுக்கு ஒரு நல்ல நாளாக கருதப்படுகிறது. அதிகாலையில் பக்தர்கள் கங்கை அல்லது புனிதமாக கருதப்படும் வேறு எந்த நீர்நிலையிலும் நீராடுகிறார்கள். சூரியன், சிவன் மற்றும் விஷ்ணுவை வழிபடுவது போன்ற ஒரு சுத்திகரிப்பு சடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. குளித்த பிறகு பக்தர்கள் சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு சிவலிங்கத்தின் மீது தண்ணீர் ஊற்றுவதற்காக கோவிலுக்கு தண்ணீர் குடங்களை எடுத்துச் செல்கிறார்கள். பக்தர்கள் லிங்கத்தை மாலைகளாலும் பூக்களாலும் அலங்கரிக்கின்றனர். பழங்கள் மற்றும் தூபக்குச்சிகளும் படைக்கப்படுகின்றன. இந்த அனைத்து சைகைகளும் உலகத்தை அனைத்து தீமைகளிலிருந்தும் பாதுகாக்க மனிதகுலத்தின் நல்வாழ்வுக்காகவும் சிவனுக்கு செய்யப்படுகின்றன.